Hi children, welcome to EVS class. In last class we discussed about birds in the lesson animals around us. In today's class we are going to learn about insects in the same lesson animals around us. Okay, what is insects? Insects are small animals. Some insects have wings. For example, butterfly. Some insects have 6 legs and more than 6 legs. For example, ant, spider. Insects fly in the air. Okay, அதாவது insects வந்து small animals, tiny animals னு சொல்லலாம். Insectsக்கு wing ரெக்கை இருக்கு. சரியா, wings இருக்கு. Some insectsக்கு 6 legs இருக்கும் and more than 6 legsமே இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கு. Insectஸால என்ன பண்ண முடியும்? Fly பண்ண முடியும். We will learn some insects name. Okay, cockroach, housefly, wasp, mosquito, ant, dragonfly, grasshopper, honeybee, ladybug, spider, silverfish, butterfly, beetle, termite, cricket, velvet ant, leaf cricket, bedbug, louse, locust, stick insect, flying mantis. Okay, உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 113 இன்செக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாக் அரவுண்ட் த ஸ்கூல் கேம்பஸ். ஹவு மெனி இன்செக்ட்ஸ் கேன் யூ சி? டிக் த ஒன்ஸ் தட் யூ சா. ஓகே, நம்ம ஸ்கூலில் இருந்தால் இதை பார்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லையா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பூச்சிகளெல்லாம் உங்களால் பார்க்க முடியுதோ அதை நீங்கள் டிக் பண்ணணும். ஓகே, இதில் இந்த பிக்சரில் இருக்கிற இன்செக்ட்ஸில் எதெல்லாம் உங்களால் பார்க்க முடியுதோ, எத்தனை இன்செக்ட்ஸை பார்க்க முடியுதோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. இது உங்களோட புக் ஒர்க். ஓகே, ஜஸ்ட் நான் நேம் மட்டும் சொல்லிடுறேன். பீட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பீட்டிலில் இது ஒரு வகையான வண்டு. ஓகே, லேடி பக். நெக்ஸ்ட் ட்ராகன்-ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, ஹவுஸ்-ஃப்ளை, மஸ்கிட்டோ, ant. ட்ராகன்-ஃப்ளைனா தட்டான். ஓகே, ஹவுஸ்-ஃப்ளைனா ஈ. ரிமைனிங் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மஸ்கிட்டோனா கொசு. ஓகே, எதெல்லாம் உங்களால் பார்க்க முடியுதோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், அப்சர்வ் த பிக்சர்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ். நிறைய இன்செக்ட்ஸ் பார்த்தாச்சு, இருந்தாலும் ஜஸ்ட் நான் நேம் சொல்லிடுறேன். ஹனிபி, லீஃப் இன்செக்ட், பெட்டில். அதில் பார்த்தோம் இல்லையா, அது லேடி பக். இதுதான் பெட்டில். ஓகே, வண்டு, அதுவும் வண்டு வகையை சேர்ந்தது தான். வாஸ்ப், ஸ்டிக் இன்செக்ட், cockroach, grasshopper, head louse, pain. Okay, butterflies are good friends of flowers. Okay, flowers ku butterfly friend nu solranga. Okay, insects are tiny animals with 6 legs. Some insects have wings that help them fly. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்செக்ட்ஸுங்கிறது ஸ்மால் அனிமல்ஸ் தான். 6 legs இருக்கும் அண்ட் விங்ஸ் இருக்கும். அது பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, விங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், சம் இன்செக்ட்ஸ் ஹாவ் மோர் தென் 6 legs. 6 legsக்கு மேலேயே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், 6 legs இருந்தால் அது இன்செக்ட்ஸ், 6 legsக்கு மேலே இருந்தால் அதை ஸ்மால் அனிமல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, லிசன். இது வந்து இன்செக்ட்ஸ் ரேஞ்சிலே வராது, அது ஒரு ஸ்மால் அனிமல்ஸ் தான். இங்கே பாருங்கள், நிறைய லெக்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஸ்பைடருக்கு 8 legs இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயுமே நிறைய லெக்ஸ் இருக்குது. ஓகே, சில்வர் ஃபிஷ்க்குமே அதே மாதிரி தான். நெக்ஸ்ட், shall we do it? Put little sugar and leave it for a while. What do you observe? ஓகே, இது செஞ்சு பார்க்குறீங்களா வீட்டில்? அதாவது கொஞ்சமாக ஏதாவது ஒரு சர்க்கரையை ஒரு இடத்துல போட்டுட்டு அதை ஒரு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பிக்சரே கொடுத்துருக்காங்க. கொஞ்சோண்டு அந்த இனிப்பு ஏதாவது கீழே சிந்திருச்சுனாவே என்ன ஆகும், உடனே எறும்பு லைனாக 1 by 1 அதை எடுத்துகிட்டு போகும் இல்லையா, அதை தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. ants talk through their feelers. Okay,
அதாவது அதோட உணர்வுகள் இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். அது ரெண்டுமே என்ன பண்ணிகிட்ருக்கு, பேசிகிட்ருக்கு. அதோட உணர்வுகள் மூலம் அது பேசிகிட்ருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் spot the insects. Some insects look like leaves and sticks. ஓகே, இங்கே பாருங்கள், some insects எப்படி இருக்குமா, லீஃப் மாதிரியே இருக்குமா பார்க்குறதுக்கு, அண்ட் ஸ்டிக்ஸ் மாதிரியே இருக்குமா. இங்கே பாருங்கள், இதில் எங்கே இருக்குது இன்செக்ட்ஸ் கண்டே பிடிக்க முடியல. இங்கே இருக்குது பாருங்கள் லீஃப் மாதிரியே. அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே இருக்குது. சரிங்களா, இது லீஃப் இன்செக்ட்ஸ், இது ஸ்டிக் இன்செக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஜாயின் த டாட்ஸ் அண்ட் கலர் த பிக்சர். இங்கே பாருங்கள் டாட் கொடுத்துருக்காங்க, அதை என்ன பண்ணணும் நீங்கள், அது மேலேயே ட்ரா பண்ணிவிட்டு கலர் பண்ணிக்கோங்க. இது உங்களோட புக் ஒர்க். நெக்ஸ்ட் அனிமல்ஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். இன் திஸ் பேர்ட் ஹாப்பி, வாட் டு யூ திங்க்? பாருங்கள், இந்த பேர்டு வந்து ஹாப்பியாக இருக்கா, இந்த கூண்டுக்குள்ளே இருக்குல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இல்லை. ஓகே, கூண்டில் வச்சு அடிச்சிட்டாவே அந்த பேர்டோட ஃப்ரீனஸ்ஸே போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேர்ட் பாத். கீப் வாட்டர் ஃபார் த பேர்ட்ஸ் இன் எ மட் வெசல் அண்ட் அப்சர்வ் ஹவு ஹாப்பி தே ஆர். ஓகே, அதாவது என்ன பண்ணுறீங்க, பேர்டுக்கு ஒரு மட் வெசலில் வந்து வாட்ரு ஊற்றி வச்சுட்டு அதை பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு. இந்த பிக்சரில் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த அதுக்குள்ளேயே விளையாண்டுட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பேர்டு. மட் வெசல் மீன்ஸ் மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப என்ஜாய் பண்ணும். ஓகே, அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பிக்சர்லேயே. நெக்ஸ்ட்டு ஹவு கேன் வி கேர் ஃபார் த அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். எப்படி வந்து நம்மளை சுற்றி இருக்க அனிமல்ஸை வந்து நம்ம எப்படி வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறது, எப்படி அதை ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த பிக்சரில் பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். இங்கே பாருங்கள், நல்லா லிசன் பண்ணுங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்படி தான் பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சால்வ் த ரிடில்ஸ் அண்ட் கனெக்ட் தெம் டு த கிவன் பிக்சர்ஸ். ஓகே, ரிடில்ஸ் கொடுத்துருக்காங்க கண்ணு, ரிடில்ஸ் மீன்ஸ் விடுகதை. ஓகே, இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஐ லிவ் இன் ட்ரீஸ் அண்ட் லைக் டு கிளைம். ஐ லைக் பனானாஸ். ஹூ ஆம் ஐ? ஓகே, யார்? அதுக்கு பனானா பிடிக்குமா? மரத்தில் தான் இருக்குமா? மரத்தில் தாவுமா? மரத்து மேலே ஏறுமா? யார் அது? மங்கி. ஓகே, கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஐ லிவ் இன் த ஃபாரஸ்ட். ஐ ஹாவ் ஷார்ப் டீத். பீப்புள் கால் மீ த கிங் ஆஃப் ஜங்கிள். ஹூ ஆம் ஐ? ஜங்கிள் மீன்ஸ் ஃபாரஸ்ட். ஓகே, அது எங்கே இருக்கும்? லிவ் இன் ஃபாரஸ்ட். ஐ ஹாவ் எனக்கு வந்து கூர்மையான பற்கள் இருக்கும். என்னை வந்து த கிங் ஆஃப் த ஜங்கிள்னு சொல்லுவோம். நான் யாருன்னு கேட்குறாங்க. கிங்னா ராஜா, காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கு எல்லாமே ராஜா. யார்? லைன். கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் நோ லெக்ஸ் பட் ஐ ஸ்லிதர் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ஆன் த ட்ரீஸ். ஹூ ஆம் ஐ? அதாவது ஸ்லிதர் மீன்ஸ் நான் வந்து மரத்துலேயும் சரி இல்லை கிரவுண்ட்லேயும் சரி வளைந்து நெளிந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கால்கள் கிடையாது. யார் அது? ஸ்னேக். ஓகே, ஸ்லிதர் மீன்ஸ் வளைஞ்சு நெளிஞ்சு போகிறது. ஓகேவா? ஸ்லிதர் மீன்ஸ் வளைஞ்சு நெளிஞ்சு போகிறது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஐ ஆம் நாட் எ பேர்ட் பட் ஐ கேன் ஃப்ளை. ஐ கலெக்ட் நெக்டர் ஃப்ரம் ஃப்ளார்ஸ் அண்ட் மேக் ஹனி. ஹூ ஆம் ஐ? நெக்டர் மீன்ஸ் தேன் தான். ஓகே, நான் பேர்டு இல்லை, என்னால் பறக்க முடியும். நான் ஃப்ளார்ஸ்லேருந்து தேன் எடுத்துகிட்டு வருவேன். நான் யாருன்னு கேட்குறாங்க. யார் அது? ஹனி பீ. ஓகே, ஃபிஃப்த் ஒன், ஐ ஆம் எ மேமல். ஐ ஹாவ் பிக் இயர்ஸ். ஐ ஹாவ் எ லாங் ட்ரங்க் அண்ட் ஐ வாக் ஆன் 4 legs. ஹூ ஆம் ஐ? அதாவது அது மேமல்ஸாக பிக் இயர்ஸ் இருக்கும் அண்ட் லாங் ட்ரங்க் இருக்கும், 4 legsல வாக் பண்ணும். யார் அது? எலஃபண்ட். ஓகே, இந்த ரிடில்ஸ்க்கு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இது உங்களோட புக் ஒர்க். நெக்ஸ்ட்டு ஹூ ஆம் ஐ? ப்ளே த கேம் வித் யுவர் டீச்சர்ஸ் ஹெல்ப். ஓகே, இப்போ நிறைய பேர் சுற்றி உட்காந்துட்டு இப்போது நம்ம லாஸ்ட்டு கிளாஸ் அனிமல்ஸ் பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி பிக்சர் சொல்லிவிட்டு அது ஏதாவது ஒரு
டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஏதாவது வேர்டு சொல்லி அது எந்த அனிமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி உங்கள் டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூலில் இருந்தால் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வீட்டில் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லையா வேர்டு வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லாங் ட்ரங்க், பிக் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எதை சொல்லுவீங்க? எலஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கூட மம்மிக்கிட்ட கேம் சொல்லி விளையாடலாம். நெக்ஸ்ட்டு மேக் ஏ பேப்பர் பிளேட் மாஸ்க். பேப்பர் பிளேட் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது அனிமல்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அந்த மாஸ்க் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு மேக் யுவர் ஓன் ரிடில்ஸ் அண்ட் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு சால்வ் தம். இதுவும் அதே தான், ஸ்கூலில் இருந்து இதை நம்ம செஞ்சுருக்கலாம். ஓகே. அந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு கூட இது என்ன அனிமல், இது என்ன பேர்டு, என்ன இன்செக்ட், அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட ரிடில்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி கூட நீங்கள் விளையாடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு கலர் த சர்க்கிள் ஃபார் த கரெக்ட் ஆக்ஷன். ஓகே. லிசன். இந்த பிக்சரில் எதெல்லாம் கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? கலர் பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க? டாகை கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி தெரியுது. ஓகே. அப்போ இதுக்கு நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாக் அடிக்கிறாங்க, இது கலர் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், ஹார்ஸ் மேலே ஏதோ வச்சு ஓட விடுறாங்க, அதுக்கும் பண்ணக்கூடாது. டாகுக்கு என்ன வைக்கிறாங்க? வாட்டரோ ஏதோ வைக்கிறாங்க, அப்போ இதுக்கு கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அழகாக தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்ருக்காங்க, இதுக்கு கலர் பண்ணிக்கோங்க. பேர்டை வில்லால் அடிக்கிறாங்க, அது பண்ணக்கூடாது. ஹென்னுக்கெல்லாம் இறை போடுறாங்க, இதுக்கு கலர் பண்ணிக்கோங்க. தட்டானில் கயிறு விட்டு விளையாண்டுட்ருக்காங்க, இதுக்கும் பண்ணக்கூடாது. ஓகே. இது உங்களோட புக் ஒர்க். நெக்ஸ்ட்டு ஃபன் ஜூன். ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஸ்ட்ராஞ்ச் இன் தீஸ் அனிமல்ஸ் அண்ட் ஹாவ் எ குட் லாஃப். ஓகே. அதாவது இந்த அனிமல்ஸில் எதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு விசித்திரமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? இங்கே பாருங்கள், இந்த டைகர் மேலே என்ன இருக்குது? பேர்டோட விங்ஸ் இருக்குது. பார்க்கும்போதே எவ்வளோ சிரிப்பாக இருக்குது தானே. இந்த மாதிரி ஏதோ ஒரு அனிமல் இருக்குமா? அதே மாதிரி லைனோட ஹெட்டு என்னவாக இருக்குது? எலஃபண்டோடது இருக்குது. பார்க்கும்போதே எவ்வளோ இதாக இருக்குது, சிரிப்பாக வருது தானே. அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள், வாட்டருக்குள்ளே என்ன இருக்குது? பேரட் இருக்குது. டக்கு தானே ஸ்விம் பண்ணோம், பேரட் இங்கே இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் டு யூ see in these pictures? How can we care for the animals around us? Talk about it. அதாவது நம்மளை சுற்றி இருக்க அனிமல்ஸை நம்ம எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பேசணும். என்ன இருக்குது அப்படின்னு இந்த பிக்சரை பாருங்கள். அனிமல்ஸை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? வீக்லி 2 or 3 டேஸாவது என்ன பண்ணணும்? குளிக்க வைக்கணும். அண்ட் அதுக்கு ஏதாவது சிக் வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு ஹெல்த்தியாக அது சாப்பிட்றக்கூடிய பொருளாக தரணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த அனிமல்ஸ் இன் த ஜங்கிள் பிலோ. நேம் தம். கிளாஸிஃபை தம் ஆஸ் பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். ஓகே. இங்கே பாருங்கள், இந்த ஜங்கிளில் என்னென்ன மேமல்ஸ் இருக்குது, என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன இன்செக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், என்ன பாரு, மரத்து மேலே என்ன இருக்குது? அவுல் இருக்குது, பேரட் அண்டு க்ரோலாம் இருக்குது. கீழே பீகாக் பாருங்கள், டக் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. ரேபிட், ட்ராகன் ஃப்ளை இருக்குது, அண்ட் பட்டர்ஃப்ளை இருக்குது. டீர், எலஃபண்ட், மங்கி, ஸ்குரில், உட்பெக்கர், அது எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஜங்கிளில். இப்போ ஆண்ட் கூட கீழே இருக்குது பாருங்கள். என்னென்ன மேமல்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாமா? லிசன். மேமல்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், மிஸ் சொல்கிறத லிசன் பண்ணுங்கள். என்னென்ன மேமல்ஸ் இருக்குது பாருங்கள்? மங்கி, elephant, deer. Okay. And small animals பாருங்கள், rabbit, squirrel. Okay. இது எல்லாமே mammals. Next பாருங்கள், bird என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? Listen. Woodpecker, peacock. Next parrot, owl, duck, crow. Okay. இந்த birdல இருக்கு. நெக்ஸ்ட் இன்செக்ட்ஸ் பாருங்கள், ட்ராகன் ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, ஆண்ட் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் டிக் த அனிமல்ஸ் ஹூஸ் பார்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த பிக்சர்ஸ் அட் த சென்டர். ஓகே. அதாவது மிடில் இருக்க அனிமல்ஸில்
என்னென்ன பார்ட் இருக்குது, அது எதோடது, அந்த அனிமல்ஸில் நீங்கள் டிக் பண்ணணும். சுற்றி அந்த அனிமல் இருக்குது, அந்த அனிமலோட பார்ட்டு தான் மிடில் இருக்க அனிமல்ஸில் இருக்குது. என்ன பார்ட், அது எந்த அனிமல்ஸோடதுன்னு டிக் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், இது எதோடது, விங்ஸ் இருக்குது, எதோடது, பேர்டோடது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஹார்ன் எதோடது, இந்த காங்கேயம் பில்லோடது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெட் எதோடது, லைனோடது. இதை டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதோட பாடி எதோடது, டைகரோடது. இதை டிக் பண்ணிக்கோங்க. லெக் ஹார்ஸோடது. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், அதோட லெக் எலஃபண்டோடது அண்ட் அதோட டைல் ஜிராஃபோடது. ஓகே, இதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது உங்களோட புக் ஒர்க். ஓகே கண்ணு, லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்ன ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத டுமாரோ மார்னிங் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.